படம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே இல்ல அதுதான் இதுல 2-3 கான்ஃபிளிக்ஸும் இருந்துச்சு. மேபி இப்போ நான் வந்து ஒரு இயர்லி 2K கிட், அதான் 90s தான். எனக்கு அவ்வளோவா சில இடங்கள்ல கனெக்ட் ஆயிருந்துச்சு. மேபி எனக்கு அடுத்து வந்த ஒரு டிக்கெட்ல பிறந்தவங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிருக்கலாம் போல. ஏன்னா லவ் இப்படிதான் இருக்குன்னு இப்போ 90s 80sலாம் வந்து ரொம்ப பொறுமையா ரொம்ப நாள் பேசி லவ் பண்ணுவாங்கன்னு இருக்கும். இப்பெல்லாம் பாக்குறாங்க ஒரு 2-3 மாசத்துல ஃப்ரெண்டுன்றாங்க, அப்புறம் லவ் பண்ணிடுறாங்கன்னு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கனெக்ட் ஆயிருந்துச்சு. பட் எக்ஸ்பென்சிவான லவ்வா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பென்சிவான லவ்வா இருந்துச்சு. அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னு தெரியாத. 150 ரூபாய் கொடுத்து சில்க் வாங்குறதுக்கே யோசிக்கிற காலங்கள்ல இவங்களுக்கு பப் இந்த மாதிரியான பார்ட்டி ஹவுஸ்லாம் கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. சினிமா லவ் தான். அதாவது கேரக்டர்ஸ் எல்லாமே சினிமா கேரக்டர்ஸ் தான். கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணவங்க எல்லாருமே சினிமா கேரக்டர்ஸ் தான். நம்ம அதாவது ஒரு ஜென்ரலா ஒரு சிலருக்கு இருக்கும், கண்ணை மூடி நைட்டு கனவு கண்டாங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனா இருப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸா தான் இருந்தாங்க எல்லாருமே. ஆனா அவங்க கொண்டு போன அந்த லைன் அப் வந்து கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஃப்ரெண்டு லவ் பண்ண மேரேஜ் அட்டன் பண்ணா எவ்வளவு வலிக்கும்ன்ற அர்த்தம் எக்ஸ்பிளைன் பண்ணது. அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவோம் நம்ம அப்படின்றது, ஃப்ரெண்டோட ஆளை லவ் பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரியான இடங்கள்ல நிறைய பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பாட்டுலாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதான் கேரக்டர்ஸா வந்து பார்க்கும்போது கட் பண்ணா ஒரே சாங்ல ஓகோன்னு ஹீரோவா இருந்த மாதிரியான பெரிய ஹீரோஸ் வந்தாங்க. ஹீரோயின் மெச்சூர் இல்ல எனக்கு பெருசா தெரியல. அது வந்து கொஞ்சம் அவைவா இருந்துச்சு. அவைவானா அவங்க மேரேட் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது கூட இருக்கிறவருக்கு எப்படி ஒரு ஏஜ்டா இருந்தா போல, இவங்க கொஞ்சம் கம்மியா இருந்த இடங்கள்லாம் அதான் அந்த செகண்ட் ஹாஃப்ல வர ஹீரோயின் கொஞ்சம் ஏஜ்டா இன்னும் மெச்சூரான லுக் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் அந்த ஒரு வைபிங் கேர்ளாவே இருந்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. சினிமா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த சினிமா கேரக்டர்ஸோட லவ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா இவ்வளோ பெரிய 5 நாள் கல்யாணம்லாம் நான் கேட்டதில்லை. ஆனா 5 நாள்ல நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும், நம்ம பார்த்துருப்போம். 5 நாளா ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, அவ்வளோ பெருசா பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள் பிளஸ் வந்து லவ் இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுமா அப்படின்ற தெரியல. மேபி உங்களுக்கு 90 கிட் தெரியாதுடான்னு நடிக்கலாம், 2K கிட்ஸ் இப்படி பண்ணலாமான்னு பண்ணுவாங்க போல, அவங்களுக்கு இது கனெக்டா இருக்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் ஜிவி வந்து ஒரு அதாவது கோல்டன் ஸ்பேரோ, அப்புறம் அந்த லவ் ஃபெயிலியர் சாங் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேட்டு ஸ்ட்ரைக் ஆனதால டக்குன்னு வா சூப்பர் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பாட்டு இது கேட்கவே இல்லை, இங்கே ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது சட்டுன்னு ஸ்ட்ரைக்கும் ஆகலை. அதை தாண்டி பிஜிஎம்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் பிளாக் இல்லை, பஞ்ச் டைலாக் இல்லை. ஸோ லவ் அண்ட் எமோஷனே எப்படி அழகா ஜிவி இந்த மயக்கம் என்ன டீம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. மயக்கம் என்ன அப்படியே ஒரு மாதிரி பொறுமையா போகணும். 2-3 இடத்துல எனக்கு ஒரு 2-3 படங்களை ரிஃப்ளெக்ஸ் பண்ணிச்சு. அதுவும் தனுஷ் சார் படங்கள் மாதிரியே இருந்துச்சு. இல்ல ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரமா யோசிச்சிருந்தேன் ஹீரோ யாருன்னு. எனக்கு தனுஷ் டிஏஜிங் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அக்கா பையன் தான் ஹீரோன்றது இப்பதான் தெரியும். ஆமா, எனக்கு டப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சொல்றதால சீரியஸா சொல்றேன். எனக்கு தனுஷ் சார் அதான் டிஏஜிங் பண்ண தனுஷ் சார் மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ்ல எதுவுமே அப்படிதான் இருந்துச்சு. செல்வா சாரோட படத்துல செல்வா சாரோட இமீடியட்ஸ் இருக்கும்னுவாங்க அந்த நடை உடையெல்லாம். இல்ல தனுஷ் சார் அப்படிதான் மாதிரி இருந்துச்சு. லவ் சொன்ன இடம், பிரேக்கப் ஆன இடத்துல எல்லாம் என்ன தனுஷ் சாரே வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. அவங்க காமெடி தான் படம். சீரியஸா ராஜேஷ்ன்ற அந்த நம்ம மலையாள ஆக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஹோல்ட் பண்ணி கொண்டு போறாரு. சீரியஸா அந்த காமெடி போர்ஷன்ஸ் என்னதான் மத்தவங்க பிளே பண்ணாலும் அவரோட போர்ஷன்ஸ் வந்து அழகா தனியா தெரியுற அளவுக்கு பிளே பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. சரண்யா சார், சரண்யா மேம், சரத்குமார் சார், அப்புறம் ஆடுகளம் நரேன் சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிளே தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறது தான் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு மேல கொடுத்துருந்தாலும் ரொம்ப திணிச்சிருப்பாங்கிற மாதிரியா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு போதும், கரெக்டா இருந்துச்சு. மத்த இந்த லவ் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண இடத்துல எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு ப்ரோ, உண்மையிலேயே நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. சூப்பரா ஒரு கடை இருக்கு. நான் மேத்யூ தாம் புரியல. நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பாருங்க, சூப்பரா தான் இருக்கு. ஆக்சுவலா பாருங்க, நிறைய இடத்துல எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நல்லா இருக்கு. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அது ரொம்ப எப்படி சொல்ற புது ஃபேஸ் தான். பட் எந்த இடத்துலயும் வந்து அது ரொம்ப இதுவா தெரியல, நெகட்டிவா தெரியல, நடிக்க தெரியல அப்படின்னா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அவர். ஆக்சுவலா
சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி நல்லா இருக்கு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா கம்யூனிகேஷன் தான் கொஞ்சம் அங்கங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஒழுங்கா நீங்க உங்க பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பரா தான் போகுது. செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பரா போகுது, நல்லா இருக்கு. 2K கிட்ஸ் இல்ல 90s கிட்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். லாஜிக்னு சொல்லணும், லாஜிக் எல்லாம் பாருங்க. பட் எந்த படத்துலயும் லாஜிக் பார்க்க முடியாது. பட் இந்த படத்துல நீங்க அதுவும் பார்க்காதீங்க, நல்லா இருக்கு படம், பாருங்க. லாகி அது ப்ரோ, நான் ஹீரோயின்ஸ்லாம் எதுவும் பார்க்கல ப்ரோ. எனக்கு அவங்க எல்லாருமே புது ஃபேஸ் தான் ப்ரோ. எனக்கு அவங்க யாரும் இதுவாக பார்க்கல. யாரு ப்ரோ ஹீரோ? பெரிய பவி சட்டை இல்லை ப்ரோ எனக்கு இது ஆக்சுவலா. ஆமா, நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அதான் ஃபர்ஸ்ட் இயர் தான் சொன்னேன் ஆக்சுவலா. அவரு புது ஃபேஸ் தான், பட் அது ஆக்வர்டா இல்லை, எந்த இடத்துல நடிக்க தெரியலன்ற சூப்பரா பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. நல்லா இருக்கு.